இங்க ஹிந்துயிசம் அப்படிங்கிற ஒரு மதமே கிடையாது. யாராவது ஹிந்துன்னு சொன்னா மூஞ்சிலேயே குத்து என்று எப்ப பாரும் இந்து தர்மத்துக்கு எதிராக வெறுப்புணர்ச்சியை தூண்டிய வன்மத்தை மட்டுமே கக்கிய மதவெறியர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களுடைய பெயர்ல சென்னையில வேடல்ஸ் ரோடு அப்படிங்கிற ஒரு ரோடு இருக்கு. அதற்கு எஸ்ரா சர்க்குணம் அவர்களுடைய பெயர் வச்சிருக்காங்க திமுக அரசாங்கம். இது எவ்வளவு பெரிய கேலி கூத்துனா, எப்ப பாரும் நாங்க மதவாத சக்தியை எதிர்க்கிறோம், தமிழ்நாட்டில் ஒருபோதும் மதவாக பேசுகிறார்களோ அவர்களை எல்லாம் கௌரவ வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்துக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் வரலாற்றில் அப்படியே ஒரு சமயம் இல்லை என்று கூறுவார்கள். ஹிந்துயிசம் இஸ் a வெரி ஆர்டிஃபிஷியல் ரிலிஜன். அப்படி ஒரு மதமே கிடையாது. அந்த சேலஞ்சை நீங்க உங்க கையில் எடுத்து நீங்க இதெல்லாம் சொல்லுங்கள். டாக்டர் பாபு வர்கீஸ் போன்றவர்களிடத்திலிருந்து நிறைய பாயிண்ட் எடுத்து சத்தியத்தை எடுத்து அவரிடத்தில் சொல்லுங்கள். உங்களிடத்தில் ஒண்ணுமே அந்த மாதிரி மதமே கிடையாது, நீங்கள் ஊரை ஏமாத்துகிறீர்கள் சொல்லுங்கள். சொல்லவில்லை என்று சொன்னால் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா மூஞ்சில 2 குத்துங்க. அதை பற்றி பரவாயில்ல, கடவுளே மன்னிச்சிடும். ஆனா கேட்டா நமக்கு மதச்சார்பின்மை பாடம் எடுப்பாங்க. யார் இந்த எஸ்ரான்னு காட்டுறவங்களுக்கு இது ஒரு கிறிஸ்தவ நாடு. எப்படி இந்தியா ஒரு கிறிஸ்தவ நாடா? 200 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்துசம்ங்கிற பேரே கிடையாதான். இப்படி எல்லாம் பேசிய ஒருவர் தான் இந்த எஸ்ரா சர்க்குணம். கிறிஸ்தவ நாடுங்க இது, கிறிஸ்தவ நாடு. இந்து மதம் மதமே 200 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டுல இந்து மதம்னு ஒரு மதத்தை அழைக்கப்படும். இந்தியா ஒரு கிறிஸ்தவ நாடு என்று சொல்றாரு, ஓப்பனாகவே சொல்றாரு. இங்க யாரும் இந்த மதச்சார்பின்மை பேசுறோம், இந்தியாவுடைய இந்த செக்குலரிசத்தை பாதுகாக்கிறோம், இந்தியாவுடைய இந்த இஸ்லாமர்கள் எப்படி இதை பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. பொதுவாக அவர்கள் சீருட்டு எழும்புவார்கள். இன்னும் அதுக்குரிய நேரம் வரலையான்னு தெரியல. உங்க மேல கை வச்சிருக்காங்க பாய், நீங்க தான் பாத்துக்கணும். எங்க ஆண்டவன் என்ன சொல்லிவிட்டாரு, ஒரு கரணத்தில் அறிஞ்சா மறு கரணத்தில் காட்டுன்னு சொல்லி. இன்னும் மடி அடிக்கும்போது எனக்கு இன்னும் ஒரு கரணம் தான் இருக்குது. அடுத்தாப்புல நம்ம திகலாம் பாகவி இருக்கிறாரு, அவருக்கு 2 கரணம் இருக்கு. நீங்க அவரை வேணா அடிச்சுக்கணும் தான் நான் கை காட்ட முடியும். அதனால எங்களுக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாது. அதனால நீங்கள் எழும்புங்கள், கொந்து இழுத்து எழும்ப வேண்டும். நாங்க தான் ரொம்ப சாந்தமானவர்கள், இயேசுபிரான் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கப்பட்டுரும் என்று நினைக்கிறது கிடையாது. ஆனா அதை எடுத்து ஷேர் பண்ற நம்மள மதவாதின்னு சொல்லிட்டு என்ன பண்றது என்று பயந்து நடுங்கி 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 இவ்வளவு நாட்களாக இந்த நிலையில இருக்கும். ஆக தைரியமாக பேசுங்க. வெறுப்பை தூண்டுற அவங்களே இவ்வளவு ஓப்பனாக பேசும்போது நம்ம அந்த வெறுப்பை எக்ஸ்போஸ் பண்ணி இங்கு அனைத்து மதங்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும். கண்டனத்தை பதிவு செய்யுங்க. எப்படி திருவாரூர் தெற்கு ரத வீதிக்கு கருணாநிதி அவர்களுடைய பெயர் சூட்டக்கூடாது என்று மிகப்பெரிய போராட்டம் வெடித்ததோ, அதற்கு பிறகாக அது வாபஸ் பெறப்பட்டதோ, அதே மாதிரி மக்களுடைய கொந்தளிப்பினால இந்த ஒரு பெயர் சூட்டலும் வாபஸ் பெறப்பட வேண்டும். அந்த அளவிற்கு நீங்க கிடைக்கும் என்ற ஒரு பேட் எக்ஸாம்பிள், தவறான முன்னுதாரணம் இங்கு எஸ்ரா சர்க்குணம் அவர்களுடைய. இது எவ்வளவு பெரிய கேலி கூத்துனா, இதற்கு பேர் தான் ஹிப்போக்ரசி என்ற பேரு. செலக்டிவ் அம்னீஷியா, இதை மட்டும் மறந்துடுவாங்க. அவர்களுடைய நோக்கம் எப்ப பாரும் இந்த திராவிடியன் ஸ்டாக்ஸ் ஒட்டுமொத்த லெப்டிஸ்ட் லாபிக்கும் ஹிந்து தர்மத்தை மட்டும் தான் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்க போல, யாரெல்லாம் ஹிந்து தர்மத்தை அடிக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஹிந்து தர்மத்தை இழிவாக பேசுகிறார்களோ அவர்களை எல்லாம் கௌரவ வேலையை இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.